இப்போ ஆர்கே நகர்ல வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்களுடைய வருகைகள் எல்லாம் இருக்கா? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பதிவு பண்ணுங்க தங்கமணி. தொண்டர்கள் பெருமளவில் தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு வர தொடங்கிவிட்டனர். ஏனென்றால் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக அவர்கள் திரளாக வந்திருக்கிறார்கள். நாம இப்போ நேரடியாக பார்க்கலாம். அதாவது லட்டு, சாக்லேட் போன்ற இனிப்புகளோடு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தற்போதே இனிப்புகளையும் வழங்குகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தங்களது கட்சி தலைவி நிச்சயமாக வெற்றி பெறுவார், அது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் தொண்டர்கள் கூறுகின்றனர். எனவேதான் இப்போதே அவர்கள் லட்டு கொடுத்து அந்த வெற்றியை கொண்டாடுகிறோம் என்று அவர்கள் தற்போது அந்த லட்டை கொடுக்கிறார்கள். நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதே போல பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த மகளிர் அணியினர், அந்த ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து வந்திருக்கின்ற மகளிர் அணியினர் அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் அவர்கள் இந்த லட்டை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொண்டர்களிடம் நாம் சில கருத்துக்களை கேட்கலாம். உங்க கட்சி தலைவிக்கு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்பயே நீங்க இனிப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. புரட்சி தலைவி வெற்றி பெறுவது உறுதி. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற, அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. அதே போல புரட்சி தலைவி அம்மா அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். நிச்சயமாக இந்திய அரசியல் வரலாற்றில் யாரும் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற ஒரு வெற்றியை புரட்சி தலைவி அம்மா வெற்றி பெறுவார்கள். அம்மா வெற்றி பெறுவா என்று எல்லாரும் தெரியும். ஆனா எதிர்கட்சி ஒருத்தர் நிக்கல. இப்ப நிக்கிற மகேந்திரனும் டெபாசிட் வாங்க கூடாது. அதுக்கோசம் திருப்பதிக்கு போய் கீழ் திருப்பதி வந்து மேல் திருப்பதி நடந்தே போய் பெருமாளை கும்பிட்டு லட்டு வாங்கியிருக்கேன். எங்க அம்மா செய்ய சாதனைக்கு இப்ப இல்ல, இன்னும் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் எப்போ அம்மா தான். தமிழ்நாடு ஃபுல்லா அம்மா யாரை கை காட்டுறாங்களோ அவங்களே அதிகப்படி ஓட்டுவாங்க. தொண்டர்கள் இங்கு தலைமை அலுவலகத்தில் தற்போது 6ஆம் வாரத்துடன் இங்கு வர தொடங்கின்றனர். இப்போதே அவர்கள் வெற்றி என்று அவர்கள் உறுதி செய்து தற்போது கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம். அதிமுகவினர் போயஸ் கார்டன் அருகே அதிமுக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பட்டாசுகள் வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா அவர்களின் இல்லமான போயஸ் கார்டன் முன்பு குவிந்திருக்கிறார்கள். தற்பொழுது நமக்கு சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி தபால் ஓட்டுகள் 16 அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பெற்றிருக்கிறார் என்கின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோல மேலும் தபால் ஓட்டு பதிவான அனைத்து ஓட்டுகளும் அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுக்கு பதிவானதாக தகவல்கள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தகவலை அடுத்து போயஸ் கார்டன் முன்பாக அதிமுகவின் தொண்டர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் தங்கமணியிடம் பேசலாம். தங்கமணி, சொல்லுங்க, இப்போ அதிமுக தொண்டர்கள் எல்லாமே அங்கே பட்டாசு வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பற்றி சொல்லுங்க தங்கமணி. அதிமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட தங்களது கட்சி தலைவி வெற்றி பெற்று விட்டார் என்று அவர்கள் உறுதிப்படுத்திவிட்டார்கள். அவர்கள் சற்று முன் பட்டாசு வெடித்து அதிமுகவின் தலைமையில் முன்பாக பட்டாசு வெடித்து தங்களது வெற்றியை கொண்டாடினார்கள் ஆரவாரத்துடன். மேலும் இப்போது தொண்டர்கள் மகளிர் அணியினர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த பட்டாசு வெடித்து இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் பல தொண்டர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இனிப்புகளை வழங்கி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுக தொண்டர்கள் பெருமளவில் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் அவர்கள் இந்த இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது பார்க்கிறீர்கள். அதாவது இவர்களை பொறுத்தவரை, அதிமுக பொறுத்தவரையில் வாக்கு சதவீதத்தில் அதிமுகவினர் அதிக அளவில் இருக்கிறார்கள். இது முக்கிய எதிர்கட்சியாக தேமுதிக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் போட்டியில் இல்லை. எனவே அவர்கள் அதிமுக வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தான் அவர்கள் தற்போது தங்களது வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். அவர்கள் கேட்கலாம், சொல்லுங்க, வெற்றி எப்படி இருக்கும் சொல்லுங்க. வெற்றி உங்க தலைவிக்கு எப்படி வெற்றி இருக்கும்? அம்மா வெற்றி
வெற்றி மாபெரும் வெற்றி. அம்மா வெற்றி அடைஞ்சது இமயமலையோட உச்சிக்கு போன மாதிரி இருக்கு எங்களுக்கு இப்போ உள்ள சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எப்படி பங்கேற்றுறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும். அதுக்காக நாங்கள் ரொம்ப நாள தவறு காத்துட்டு கிடந்தோம். அம்மா வெளியே வரணும், வெளியே வந்து நின்று எல்லா இடத்துலையும் அம்மா வெற்றி காணணும். அம்மாவின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்து விட்டன. அம்மாவின் வெற்றி இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டிலேயே அஇஅதிமுக எந்த எதிர்க்கட்சியுமே இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். அம்மா எந்த தமிழ்நாட்டில் எந்த மூலை எந்த முடுக்கு என்னாலும் அம்மாவை தான் வெற்றி பெறுவார்கள். அம்மா அவர்கள் சென்னையையும் கோட்டை என்று நிரூபித்துள்ளார். இது மூலம் அம்மா நன்றி. ஆர்கநகரத்தை 47வது வட்டத்திலிருந்து வரேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்கள் தொகுதியில் என்றது பெரிய சந்தோஷம். இப்போ அதிக லட்சம் வாக்கு விசாரித்து வெற்றி பெற வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இதில் எங்கள் ஆர்கநகர் தொகுதி முழுக்க மக்கள் இப்போ உற்சாக கொண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கேன். இப்போ நான் அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன். அம்மாவின் வெற்றி உலக தமிழர்களின் வெற்றி. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்க கிண்ணத்திலே உணவருந்தியவர், தந்த தொட்டிலே உறங்கியவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அப்படிப்பட்ட சுகபோகமான வாழ்க்கையை புரட்சி தலைவின் அன்னையார் உருவாக்கினார்கள். ஆனால் பொது வாழ்விலே ஈடுபாடு கொண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுகபோகமான வாழ்க்கையை துச்சமென தூக்கறிந்துவிட்டு இரவு வகையாக தமிழகத்திலே ஓய்வின்றி வைத்து வருகின்றார்கள். ஏன்? எதற்காக? பட்டாளி, படிப்பாளி, உழைப்பாளி, தொழிலாளி அனைவருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கலங்கரை விளக்கமாக ஒளி வருகின்றார்கள், ஒளி வீசி வருகின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வெற்றி மகத்தான வெற்றி, இமாலய சாதனை. அதிமுக தலைமை அலுவலகத்தை பொறுத்த வரையில் அதிமுக தொண்டர்கள் ஆரவாரத்துடன் தங்களது கட்சி தலைவியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் அவர்கள் காத்திருக்கிறார்கள்.